அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் நம்ம தொழில் பண்ணிட்டு இருக்கோம். தொழில் ஒன்றும் பெருசா லாபம் இல்லாமல் நடந்துட்டு இருக்குது. தொழிலை மாற்றலாமா, இல்லை இதே தொழிலை கண்டினியூ பண்ணலாமா, இந்த தொழில் ஏன் நம்மளுக்கு செட் ஆக மாட்டேங்குது, இந்த மாதிரி பல குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பதில் இந்த வீடியோவில் கிடைக்கும். கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ ஜாதகம் வந்துகிட்டு இருக்குது. இந்த ஜாதக அமைப்பில் பார்த்தீங்கன்னா இவர் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்காரு. 2ஆம் இடத்துல சுக்கிரன் சனி, 3ஆம் இடத்துல சந்திரன் ராகு, 8ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய். இப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, மளிகை கடை இந்த மாதிரிலாம் வைக்கணும்னா செவ்வாய் அதிக சுபத்துவமாக இருக்கணும். இவர் பல கடை வச்சிருக்காரு. பல கடை பெருசாக ஓடலைங்க, ஏதோ சாப்பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது, பெருசாக ஓடலை அப்படின்னு சொல்லி தான் வந்தார். பல கடை நல்லா ஓடணும், பல கடை, பூக்கடை, காய்கறி கடை இதெல்லாம் நல்லா ஓடணும்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு சந்திரன் அவர் நல்லா வலுத்து இருக்கணும். அவரோட ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா சந்திரன் வளர்புரை சந்திரனாக தான் இருக்காரு. அதே நேரத்தில் கிட்டத்தட்ட ராகுவும் 27 டிகிரி, சந்திரனும் 27 டிகிரி. ராகு கூட ஒரே டிகிரியில் பாவத்துவமாக இருக்கார். அப்போ எப்படிங்க இந்த பழக்கடையில் லாபம் கிடைக்கல. ஆனால் இவர் ஜாதகத்தில் அதிக சுபத்துவமான கிரகம்னு பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் குரு 16 டிகிரி, சனி 16 டிகிரி, சுக்கிரன் 8 டிகிரி. ஒரே நேரத்தில் குருவோட வீட்டில் குருவோட ஒரே டிகிரி பார்வையில் சுக்கிரனோட இணைவில் இருக்கிற சனி தான் அதிக சுபத்துவம். அதனால் சனி சம்மந்தப்பட்ட படிக்கலைன்னாரு. அப்போ படிக்காதவங்களுக்கு போய் நம்ம சனி சம்மந்தப்பட்ட படித்த வேலைகளை சொல்ல முடியாதுங்கிறதுனால பூமிக்கு அடியிலிருந்து கிடைக்கிற பொருள், ஆயில், பிரேக் ஆயில், இந்த மாதிரி ஆயில், இரும்பு, பழைய இரும்பு, பினாயில், இந்த மாதிரி கழிவுப் பொருட்கள், இந்த மாதிரி துறைகள் உங்களுக்கு ஒத்து வருங்க. அந்த மாதிரி வேலைகள் எதுவும் செய்யலைங்களா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அவர் சொன்னார், நான் ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பெட்ரோலு, ஆயில் அது சம்மந்தப்பட்ட இதில் நான் இருந்திருக்கேங்க. அதில் நல்ல லாபம் தான் கிடைச்சது. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது நான் பார்த்துட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு இரும்பு கடை நான் வச்சுருந்தேன், பழைய இரும்பு கடை வச்சுருந்தேன். அது நல்லா எனக்கு நல்லா தான் வருமானத்தை கொடுத்துட்டு இருந்தது. குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் அது டீசெண்டாக இல்லை, ரோட்டில் உட்காந்து நம்ம அந்த இதெல்லாம் இரும்பெல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு இருக்க வேண்டியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதுனா ஒரு கௌரவமாக இருக்குமே சொல்லி பழக்கடை வச்சேன்னாரு. இது பார்த்தீங்களா எப்படி நம்மளோட ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்குதோ அதோட எண்ணங்களும் தொழில்கள் தான் நம்மளுக்கு கை கொடுக்கும். இந்த மாதிரி மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருந்ததுன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கணும். பெரிய முன்னேற்றம்லாம் இருக்காது. அதனால நான் சொன்ன அட்வைஸ் என்னன்னா, அந்த பழைய இரும்பு தொழிலே நீங்கள் பாருங்க. அதுதான் உங்கள் ஜாதகத்தில் அதிக சுபத்துவமாக இருக்குது. குரு திசை இப்போ நடந்துகிட்டு இருக்கு. 8ஆம் இடத்துல குரு திசை இருக்கிறதுனால இவர் சொந்த ஊரை விட்டு சென்னைக்கு நகர்த்திட்டு கிட்டத்தட்ட 400-500 கிலோமீட்டர் தூரத்துக்கு இவரை 500-600 கிலோமீட்டருக்கு தூரத்தில் தூத்துக்குடியில் பிறந்த இவரை சென்னை வரைக்கும் நவுத்திடுச்சு. இதில் நல்லா தான் இருக்கும். குரு திசை இப்போ சனியோட பார்வையில் இருந்தாலும் அதே நேரத்தில் சுக்கிரனோட தொடர்பு இருக்காரு. ஆனால் அதே நேரத்தில் குரு சுக்கிரன் 2 பேரோட தொடர்பு உள்ள சனி திசை 2028 ஆரம்பிக்க போகுது. இவருக்கு அவர் லாபஸ்தானத்தோடையும் சுபத்துவமாக இருந்து தொடர்பு கொள்றதுனால கண்டிப்பாக இரும்பு தொழில்களில் கண்டிப்பாக லாபத்தை கொடுப்பாரு. நீங்கள் தைரியமாக பண்ணுங்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுதாங்க இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே எப்படி நம்ம தொழிலில் சக்ஸஸ் ஆகிற தொழிலை விட்டுட்டு தேவையில்லாத ஒரு விஷயங்களில் முயற்சி பண்ணி அதில் சக்ஸஸ் ஆகாமல் இருந்து மறுபடியும் எப்படி கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரண ஜாதகமாக இருந்தது. அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த ஜாதகத்தை நான் பகிர்ந்துக்கிட்டேன். இப்போ தெரியும் நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கும், அந்த தொழில்களை நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா நல்லாவே இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரண ஜாதகங்க. ஓம் நமச்சிவாயா.